வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து அதாவது ஆன்மீக சம்மந்தப்பட்டது. மச்சேந்திரநாத் கோரக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அ பேசிக்கலா எனக்கு வந்து இவங்கள பத்தி வந்து நான் ஏன் வந்து எப்படி வந்து எனக்கு வந்து நான் ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பாஸ்ட் 2 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி நெனைக்கிறேன். அப்போ வந்து ஒரு அதாவது என்னன்னா, இந்த குரு அதாவது மந்திர சக்தியை வந்து அதாவது தனக்கு கிடைச்ச சித்தியை வந்து தவறாக பயன்படுத்தினா, குரு வந்து என்ன தண்டனை குடுப்பாரு? அது வந்து அ இப்ப எல்லாருமே வந்து மந்திர சக்தியெல்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்து அத வந்து ஒரு காலம் கட்டம் வரும்போது, அத தவறான இதுக்கு பயன்படுத்தினா, அது என்ன விளைவுகள வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி, இந்த கதை வந்து எனக்கு கண்ணு தட்டுப்பட்டுச்சு. ஆக்சுவலா நான் வந்து கோரக்கர் பத்தி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து படிச்சேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. அப்ப வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அப்ப சித்தர்கள் எல்லாம் வந்து இதுல எப்படியாவது ஒரு கதை இருக்கும். இப்ப பேசிக்கலா நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து ஒ ஆல்ரெடி நம்மளோட புராணங்கள்ல இருக்கிற கதை தான். நம்ம இப்ப மாடர்னா இருக்கு அவ்வளதான். சரிங்களா? மத்தபடி எல்லாமே அந்த சாராம்சம் நம்மளுக்கு அதப்படி தான் வரும். இப்ப நம்ம எடுத்துக்கிற இந்த ரெட்டை சுடர்ல சிவன், பார்வதி தத்துவமா இருக்கட்டும், அதுல உள்ள கதைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுக்கு ரியாலிட்டியா வந்து நடக்கும். அது வந்து நம்மளுக்கு உணர்வு ரீதியா வந்து தெரியும். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஒரு மரபுல வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து கனெக்ட் ஆகும். அப்படி எனக்கு கனெக்ட் ஆனதான் இந்த வந்து கோரக்கர். அப்ப எனக்கு என்ன இப்ப நம்ம பார்க்கும்போது தான், இப்ப வந்து நம்ம அதனால நம்மளுக்கு வந்து தெரியுது. ஒரு மந்திர சக்தி பெற்று அத வந்து எப்படி தவறா வந்து அவங்க வந்து பயன்படுத்துனாங்க. ஸோ ஏன் வந்து பயம் இல்லாம இவங்க தவறா பயன்படுத்துறாங்க? அப்போ அந்த காலத்தில் இதுக்கு தண்டனைலாம் இருந்திருக்கா? அப்படிங்கும்போது எனக்கு இந்த கதை வந்து எதார்த்தமா வந்து தட்டுப்பட்டுச்சு. அப்ப வந்து ஓகே. அப்ப ஏன் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னா, நீ அப்படி இருக்காத. சரிங்களா? இப்போ இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து எதுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளோட ஏட்ல எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்படி நீ செஞ்சா அதன் விளைவுகள் வந்து இப்படி இருக்கும். சோ நீ அப்படி செய்யக்கூடாது. இதனால தான் ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவங்களை வந்து சொல்லி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து போயிருக்காங்க. அப்படி சொன்னது தான் வந்து இந்த கோரக்கர். எனக்கு வந்து இந்த கோரக்கர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோட கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம் நல்லா இவரோட குரு தான் வந்து மச்சேந்திரநாத். ஸோ அவர்ட்ட வந்து நெறைய தவம் இது பண்ணி, இவர்ட்ட போய் தவம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவரு என்ன சொல்றாரு, "இல்ல, இல்ல உனக்கு வந்து கோபம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நீ போய் வந்து தவம் இது பண்ணிட்டு வான்னு" சொல்லிட்டு எத்தன வருடம் அந்த காலத்துலனா வருஷ கணக்கு தானே வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இவரு போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்ப வந்து இவருக்கு வந்து குரு மேல வந்து அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் வந்து உண்டு. ஸோ இவரு எப்படியாவது நம்ம குரு பாத்துருவோம்னு சொல்லிட்டு வரும்போது, அப்போ அவ்வளோ வருடம் கழிச்சு இவரு வாராரு. அந்த குரு வந்து ஒரு குகைக்குள்ள தான் இருந்துகிட்டு இவரு இருக்காருன்னு சொல்லிட்டு. வெளிய வந்து இவரு இருக்கிற காலகட்டத்தில உள்ள அவரோட சிஷ்யர்கள் எல்லாமே வந்து போயிட்டாங்க. புது சிஷ்யர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து வெளிய இருக்கும்போது, இவரு என்ன சொல்லியிருக்காரு ஆக்சுவலா இவர டெஸ்ட் பண்றதுக்காண்டி, அ யாரையுமே வந்து உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இவரு வந்திருக்கிறாரு. வந்த உடனே யாரையுமே வந்து உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோனே, இவருக்கு வந்து என்ன நான் வந்து எத்தன வருட காலமா என் குருவுக்கு வந்து நான் வந்து சிஷ்யன். என்னைய எதுக்கு வந்து இவரு வந்து உள்ள விடக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னோனே, இவரு உடனே என்ன பண்ணிட்டாரு, ம் அப்போ ஆக்சுவலா அந்த குகைக்குள்ள வந்து அவர் இருக்க மாட்டார். அவர் வந்து வேற இடத்துல இருப்பார். இவரு என்ன பண்ணிருவாரு, தன்னோட சித்திய பயன்படுத்தி, தன்னோட பவர பயன்படுத்தி, இவரு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுட்டு, அந்த இடத்துக்கு வந்து போயிருவாரு. அப்ப அந்த ஒரு சனத்தில் வந்து என்னன்னா, இவருடைய பவர வந்து இவரு தவறா யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது, இவருகிட்ட உடனே போனோனே, இவருக்கு கோபம் வந்துரும். நான் எதுக்கு நீ வந்து உன்னோட பவர யூஸ் பண்ணி வந்து என்னைய பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, இவரு சபிச்சுருவாரு அவர. இத்தன வருடம் வந்து நீ வந்து இமயமலையில போய் வந்து தவம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு. ஸோ இவரு வந்து ஐய்யயோ! அப்போ இன்னும் நான் வந்து இத்தன வருடம் என்னோட குருவ வந்து நான் வந்து பிரிஞ்சு இருக்கணுமான்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ரொம்ப கவலையா போயிரும். அப்போ வந்து ஆப்ஷன்ஸ் குடுப்பார். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஆசனத்தில் அதாவது ஒத்த கால தூக்கிட்டு நீ நின்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து பாதியா வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னோனே, இவரு ஓகே நான் வந்து எனக்கு வருடம் வந்து போயிறக்கூடாது. ஏற்கனவே நான் ரொம்ப வருடங்கள் வந்து தவம் புரிஞ்சுட்டேன். ஸோ நான் இந்த இந்த தண்டனைய நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவரு வந்து அது ஒற்ற காலை தூக்கி அதுவே இப்போ வந்து அந்த ஆசனமே வந்து இருக்குது. ஸோ அத போயிட்டு வந்து இது பண்ணார். இந்த கதை தான் வந்து எனக்கு ஒரு காலகட்டத்தில வந்து தெரிய வந்தது.
ஸோ நான் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஓகே. அப்போ என்னதான் வந்து இருந்தாலும், ஒரு நம்மளுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு சித்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்போது, அடுத்தவங்களை வந்து அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம பார்க்கக்கூடாது. ஏன் வந்து இத வந்து நான் வந்து இப்படிலாம் இப்படி எனக்கு வந்து ஒரு அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மன கஷ்டங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, சிலவங்க வந்து அவங்களுடைய இந்த அதாவது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, ஆன்மீகத்துல வந்து வருவாங்க. ஸோ வந்துகிட்டே இருப்பாங்க. இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பல சித்திகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. சித்திகள் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே, என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, அவங்க பவர வந்து காட்டணுங்கிறதுக்காண்டி சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு மனிதர்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பொண்ண வந்து அவங்க வந்து நம்ப வைக்கணும் அப்டின்னா, அவங்க எந்த இடத்துக்கு வந்து போனாலும் சரி, அவங்கட்டயே போய் என்ன பண்றது, "நீ இப்ப இங்க தான போன." அப்ப இவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ எங்க இருந்த? அப்போ அப்போ அப்படியெல்லாம் வந்து இவங்க இவங்க சொல்லி, இவங்களோட பவர வந்து எனக்கு வந்து அதுக்கு வந்து எனக்கு அதுல வந்து சுத்தமா வந்து எனக்கு வந்து உடன்பாடே இருக்காது. கோவமா கோவமா இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து ஒருத்தங்களை வந்து அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம நீங்க வந்து வேவு பார்க்குறீங்க? அவங்கள வேவு பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அப்ப மந்திரம் படிச்சு நீங்க வந்து சித்தி அடைஞ்சது வந்து தவறா தானே யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து எப்படின்னா, இந்த பவர் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன அப்டின்னா, இந்த மைண்ட் ரீடிங் டெக்னிக்கோ, இல்ல வந்து இங்க இருந்து ஏதாவது ஒரு தொலைவுக்கு வந்து அவங்களால பார்க்க முடியுது அப்டிங்கிற ஒரு சித்தி வந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதை வந்து பணம் அதோட நிறுத்திக்கிருவாங்க. அதுக்கு மேல வந்து எவ்வளவோ இருக்கு. ஆ அண்டத்துக்குள் அண்டமாய் வந்து ஏகப்பட்டது இருக்கு. இந்த சின்ன சின்ன சித்திகளுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து இதிலே வந்து நின்று 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 நின்றணும் அப்டின்னு சொல்லிட்டு நிக்கிறோம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. தெரியாம என்ன பண்ணியிருந்தாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதை வந்து அதுக்கப்புறம் வியாபாரம் ஆக்கியிருந்தாங்க. சரி நீங்க வியாபாரம் ஆக்குனா, நான் வந்து எதுக்கு ரொம்ப வந்து கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க வியாபாரம் ஆக்குனா, நீங்க உங்க கிட்ட யாரு வாராங்களோ, அவங்களுடைய பெர்மிஷன் குடுத்து தான் நீங்க வந்து அவங்கள இப்போ வந்து இப்போ நெறைய குருமார்கள் இருக்காங்க. நெறைய பேர் போறோம். நம்ம போய் கேட்கிறோம் அவங்கட்ட. அவங்க வந்து நம்மட்ட வந்து சொல்லலாம். சரிங்களா? அவங்க நம்மள பத்தி பார்க்கலாம். அவங்க நம்மட்ட வந்து கனெக்ஷனோட இருக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து அவங்க வந்து தீட்சை வாங்கியிருக்கிறோம், எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஒரு இருக்கும். எப்பவுமே எப்படின்னா, இறைக்கு அதாவது என்ன குடுத்துருக்காங்களோ அப்படின்னா, அந்த இறை, நம்ம, குரு இந்த ட்ரையாங்கிள் பேசிஸ்ல அவங்களோட இருக்கும். இதிலே வந்து கண்டவங்களெல்லாம் அரைகுறையில வந்து சித்தி பெற்றுட்டு, அப்ப வந்து இது வந்து ரொம்ப லெவல் பிரச்சனையா வந்து எனக்கு வந்து நின்னுச்சு. அந்த காலகட்டத்தில் தான் வந்து நான் இந்த இது பண்ணேன். அப்ப அப்ப என்ன எனக்கு வந்து மனசுல பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இந்த இந்த புராணங்கள் படி நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த சித்தியை வந்து நீ எவன் எவன் உபயோகப்படுத்துறானோ, நிச்சயமாக அவனுக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அதாவது அவங்க எப்படினாலும் இருந்துட்டு போட்டும். சரிங்களா? அது அவங்களுக்கு இப்ப தண்டனை இல்லனாலும், என்னைக்குனாலும் வந்து தண்டனை நிக்கும். தண்டனை கிடைக்கும். தண்டனை கிடைக்கிறதோட, அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் பண்ண மாட்டாங்கங்கிறத நான் ரொம்ப வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்ப என்னன்னா, இப்போ இப்ப இவரு வந்து குரு 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 பேச்சை அதாவது தன்னோட சித்தியை வந்து குருவின் மீது உள்ள பற்றினால் வந்து இவரு என்ன பண்ணியிருக்காரு, தவறா வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு வந்து குரு குடுத்த தண்டனை வந்து இது. இப்போ சரி ஒரு நம்ம என்ன நினைப்போம், எப்பம்னாலும் சிஷ்யன் தானே வந்து தவறு பண்ணுவாங்க. இவங்க கதைய வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஒரு குருவோட இதுவும் இருக்கும். ஒரு குருவோட பங்கும் இருக்கும். சிஷ்யனோட பங்கும் இதுல இருக்கும். நான் வந்து இப்ப 2வது பார்ட்ல தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. இப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மச்சேந்திரநாத் அப்டின்னு சொல்லிட்டு. இவரு வந்து ஒரு என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து நாத சமயத்தின் வந்து முதல் யோகி அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இவரு தான் வந்து மொத என்ன பண்ணுவாரு அப்டின்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து டைரக்ட்டா அதாவது டைரக்ட்டா இவரு வந்து கேட்டவரு. எப்படின்னா, சிவன், பார்வதி வந்து ரகசிய யோகத்தை வந்து இவரு வந்து ஒரு மீனாகி அந்த மீனுக்குள்ள இருந்து இவரு வந்து கேட்பாரு. அதனால தான் இவருக்கு வந்து மீன்நாத், மச்சேந்திரிநாத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து. அதாவது மீனிலிருந்து பிறந்த யோகி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து டைரக்ட்டா நம்ம இப்ப சொல்றோம்ல, டைரக்ட் டவுன்லோட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவரு டைரக்ட்டா சிவன் ஞானத்தை வந்து பெற்றவர். இவரு வந்து மனித குருவிடம் இருந்து இவரு இவரு வந்து கற்றுக்கிடல. சரிங்களா? ஸோ
அப்போ அதனால இவரு வந்து குருவா இருந்தாரு. நெறைய வந்து இவரு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அ மக்களுக்கு வந்து நெறைய ஒரு இத வந்து உருவாக்கிட்டு இருக்கும்போது, ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்டின்னு சொன்னா, இவரு வந்து மாயையில போய் சிக்கிட்டார். சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் மாயையில போய் அதாவது உ அவ்ளோ குருத்தன்மைய அடைஞ்சவர்களும் மாயையில போய் சிக்குவாங்க அப்டிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப என்னன்னா, அவரு வந்து பெண்கள் மாயையில சிக்கிட்டாரு. உலக சிலவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல, இல்ல உலக அனுபவத்தை வந்து அவரு வந்து சோதிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அதாவது அவங்கவங்க ஒவ்வொரு கான்செப்ட்ல. அப்ப சக்தி மார்க்கத்துல போய் அவர் வந்து மூழ்கினாரு. அப்புறம் வந்து ஆனா அவர் யோகத்த வந்து விடல. இப்படி வந்து பல இது வந்து செஞ்சுட்டு இருந்தார். ஆனா, இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் அந்த அந்த காலகட்டத்தில் போய் அவர் வந்து மூழ்கி இருக்கும்போது, இவரை மீட்டு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இவரோட சிஷ்யர் கோரக்கர் தான். சரிங்களா? அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவை வந்து குற்றம் சொல்லல. குரு 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 குருவை வந்து சவால் செய்தார். என்ன சவால் செய்தார்ன்னா, அவரை திருப்பி அவரோட பழைய ஞான நினைவுக்கு வந்து அவர் வந்து கொண்டு வந்தார். அதாவது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சித்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சித்தர்கள் கிடையாது. அவங்க எப்போதுமே எனி டைமும் விழிப்பு தன்மை இருந்தால் தான் அவங்க வந்து யோகி ஆக முடியும். அப்படிங்கிறதை வந்து அவரு வந்து அந்த யோகியோட நிலைக்கு வந்து இவர வந்து மீட்டு கொண்டு வந்தாரு. மீட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து உலகத்தை வந்து அந்த யோக நிலையை வந்து நிலைநாட்டி இருக்கிறார். சரிங்களா? அப்போ இப்போ ஒரு குரு மரபில் தொடக்குது. சக்தி யோகத்தில் வந்து பாலம் வந்து அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. சிவ ஞானத்தை வந்து மனித வடிவில் வந்து இவர் வந்து இது பெற்றிருக்கிறார். லாஸ்ட்டா வந்து என்ன அப்டின்னா, இது எல்லாமே ஞானம் பெறுவது வந்து கடினம் கிடையாது. சரிங்களா? ஆனா நல்ல முக்கியமா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வந்த வார்த்தை அதுதான். ஞானம் நீ அடைவதுங்கிறது கடினம் கிடையாது. அந்த ஞானத்தில் நீ நிலை நிறுத்துவது தான் வந்து உனக்கு வந்து கடினம். சக்தி வந்து ஆபத்தானது அல்ல. ஆனா அகந்தை அப்படிங்கிறது தான் உனக்கு வந்து ஆபத்து. குருவும் தவறு செய்யலாம். ஆனால் ஞானம் வந்து அழியாது. ஏன்னா ஞானம் ஏற்கனவே அவங்க வந்து பெற்றிருப்பாங்க. ஆனா குரு வந்து தவறே செய்ய மாட்டாங்க அப்படின்னா வந்து கிடையாது. அவங்களும் வந்து தவறு செய்வாங்க. அவங்களை இந்த பழைய நிலைக்கு வந்து கொண்டு வந்தது அவரை அதாவது மச்சேந்திரிநாத்தை பழைய நிலைக்கு வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சிஷ்யர் கோரக்கர் தான். சோ நீங்க வந்து இதுல இருந்து என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரு ஒரு குரு வந்து என்ன இவருக்கு வந்து போதிச்சிருக்கிறார் அப்படின்னா, நீ வந்து இன்னும் முழு நிலையை வந்து அடையல. அகந்தை வந்து உனக்கு வந்து இருக்குது. திருப்பி போய் வந்து நீ வந்து தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரு என்ன பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து, நீ திருப்பியும் போய் தவம் பண்ணு அப்படின்னு சொன்னோனே, அதை வந்து அவரு வந்து அந்த சா அ அந்த சாபத்தை வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அருளா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு, அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, தவமா மாற்றி, அகைன் வந்து அவரு வந்து ரெட்டை கால்ல அத சூஸ் பண்றதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான், கடவுள் அப்படிங்கிற 2 அதாவது டுயாலிட்டி தான் நம்ம வந்து இருப்போம். சோ ஒற்றை இதுவா வந்து அவர் வந்து இருந்து, நான் கரைதல், ஆதாரம் தான் ஒன்று அப்படிங்கிறதை வந்து அவரு அந்த ஒற்றை காலில் வந்து தவம் புரிந்து, அத்வைத சாதனைய வந்து அவரு வந்து செஞ்சு குடுத்திருக்காரு. சோ அந்த குருவின் நோக்கம் வந்து அவரை வந்து தண்டிக்கிறதும் கிடையாது. அவரை வந்து உடைக்கிறதும் கிடையாது. முழுமையாக்க வந்து இவருக்கு கோரக்கருக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. சோ அதனால தான் கோரக்கர் வந்து பெரிய யோகியா வந்து மாறியிருக்காரு. நான் அந்த அதுல அந்த உணர்வுல இருந்து அவர் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் இவரு. அப்போ ஒரு குரு சாபம் அப்படிங்கிறது என்னன்னா, அவரு வந்து தடை போட மாட்டாரு, தள்ள மாட்டாரு. ஆழமாக உள்ள 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 எடுத்துட்டு கொண்டு போயி, அதை வந்து உனக்கு வந்து அருளா வந்து கன்வெர்ட் பண்றது தான் வந்து குருவோட வேலையா இருக்கும். அப்ப சிஷ்யனோட இதுவும் என்னவா இருக்கணும் அப்டின்னா, எதிர்க்கலை திருப்பியும் வந்து தவத்தை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிறாரு. இரட்டை மனத்தை வந்து கரைஞ்சு எடுக்கணும். ஒரே தன்மையில் முழு ஹோல்னஸ்ஸா வந்து ஆகணும் அப்டிங்கிறது வந்து இவரு வந்து ஏற்றுக்கிட்டு வந்து இது பண்ணியிருக்கிறாரு கோரக்கர். ஸோ அப்போ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஒரு குருவும் குரு எப்படிலாம் வந்து இருப்பார்கள். ஒரு சிஷ்யனோட கடமை வரம்போதும், அந்த குருவுக்கு அவன் வந்து எப்படி வந்து மீட்டு கொண்டு வந்தான் அப்படிங்கிறதையும் இதுல கான்செப்ட்டா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, சித்தியை வந்து பயன்படுத்தக்கூடாது. என்னதான் வந்து நம்மளுக்கு சித்தி இருந்தாலும், அது சித்தி கிடைச்சாலும், அதிலயே வந்து ஸ்டாப் அத பயன்படுத்திக்கிட்டே நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா, அடுத்த லெவலுக்கே வந்து நம்ம வந்து போக முடியாது அப்படிங்கிறது தான்
இது வந்து எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து அனுபவமாகவே வந்து கிடைச்சது. இப்போ அதுதான் வந்து எனக்கான ஒரு கிஃப்ட்னே நான் வந்து சொல்றேன். ஆக்சுவலா நம்ம கதையா வந்து எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்து நெறைய கதை வந்து நம்ம வந்து படிப்போம். நம்ம வந்து ஏற்கனவே சிறு வயசுல இருந்தே பக்தி மார்க்கத்துல இருந்தா ஏகப்பட்ட புராணங்கள், ஏகப்பட்ட கதைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு கதைக்குள்ளே அவங்க என்ன சொல்றாங்களோ, அதை வந்து எனக்கு அனுபவமாக வந்து கிடைச்சது தான் வந்து நம்மளுக்கு அது வந்து எப்படி அப்படின்னா, அது வந்து எத்தன வருடங்கள் ஆனாலும் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்குவ நிலையை வந்து நம்மளுக்கு வந்து தரும். ஸோ அனுபவத்துக்கு வந்து நம்ம வந்து பயந்துகிட்டே இருந்தோம். ஐயய்யோ! வலிக்குதே! நம்ம வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா, இந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. கஷ்டம், கஷ்டம், கஷ்டம்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த கஷ்டத்திலே வந்து நம்ம வந்து இருக்க வேண்டியதான். ஸோ அந்த கஷ்டத்திலயும் ஏன்னா என்னைய வந்து ரொம்ப ரொம்ப நான் டார்ச்சர் அனுபவிச்சது அப்படின்னா, இந்த இந்த வேவ் பார்க்குறது. அவங்களுடைய பவர்ஸ யூஸ் பண்ணி என்னைய வந்து வேவ் பார்த்து இவங்க வந்து தவறா வந்து இது பண்ணது தான் வந்து எனக்கான ஒரு அதாவது எங்க எங்க போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, மைண்ட் ரீட் பண்றது, இவ என்ன மந்திரம் படிக்கிறா, இவ என்ன பண்றா, எப்போதுமே அவங்களோட இது என்ன கண்ணு இருக்கும்னா, என்கிட்டயே வந்து இருக்கும். இருந்துகிட்டே நம்மளுக்கு அது வந்து ஒரு அன்ஈஸியா வந்து ஃபீல் ஆகும். நம்ம எனர்ஜிக்குள்ள தேவையில்லாத ஒரு அன்வான்டட் எனர்ஜி வர்றது நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டா தெரியும். ஸோ, அதுல நான் நெறைய லெசன்ஸ் படிச்சேன். ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து தள்றதுக்கு. அப்படி வரம்போது எனக்கு கிடைச்ச ஒரு கதை அப்படின்னு சொன்னா, இந்த கோரக்கர் மச்சேந்திரிநாத் கதை. ஸோ, அதனால தான் நான் வந்து என்ன என்ன சொல்றேன் அப்படின்னா, எவ்வளோதான் நீங்க வந்து பவர் ஆகி, எவ்வளோதான் சித்தி அடைஞ்சு, நான் தான் உனக்கு எல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறதே கான்செப்ட்டே முதல்ல வந்து தப்பு. எப்படியும் 2 பேருமே வந்து ஏத்துக்கிடணும். இப்போ அதனால தான். இப்போ வந்து ஒரு நான் குருவா இருக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்து நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா, இவரு வந்து இப்போதைக்கு ஆதி யோகி அப்படிங்கிற கான்செப்ட்க்கு வந்து இவரு வந்திருக்க மாட்டார். மச்சேந்திரிநாத். சரிங்களா? ஒரு சிஷ்யனும் வந்து ஒரு குருவோட சொல்லை வந்து கேட்டு, அவன் தவறை வந்து உணர்ந்து, அத சொல்ல கேட்டு, கேட்டு அதன்படி திருத்தி வாழ்ந்ததுனாலயும், இவங்க 2 பேரும் யுகம் கடந்தும் இவங்க வந்து இவங்களோட பேர் இன்னுமே நம்மளுக்கு வந்து இருக்கு, தெரியுது. அப்படின்னு யோகி நிலையில இவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? விஷயத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ட்வின்னோட வீடியோ தான். அவங்க வந்து நல்லா அழகா சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம். என்னன்னா, சரி அவங்க பார்க்காதவங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா என்னன்னா, ஆர்கியூமென்ட்ஸ் அதாவது யாராவது வந்து உங்கட்ட வந்து ஆர்கியுமென்ட் பண்ணி அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னேன்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர் வந்து நீங்க லீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நிம்மதி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப யாராவது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆர்கியுமெண்ட் எப்போதுமே ஒரே விஷயத்தை வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெட்டர் அவங்கட்ட வந்து ஆமா அப்படின்னு உற்றுக்கிட்டு அதுல இருந்து நீங்க லீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை அது. அ ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஏன் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க இந்த மாதிரி அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு கான்செப்ட் பிறவி இல்லாத கான்செப்ட்க்கு வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ அத டிஸ்டர்ப் பண்றதுக்கு பல பேர் வந்து வரலாம். சரிங்களா? நம்மளோட நோக்கத்தை வந்து குலைக்கிறதுக்கு வந்து வரலாம். அப்போ அந்த டைம்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அ குரோதத்தையோ இப்ப நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது இறுதியா வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொன்னா, ஒரு குரோத தன்மை இப்ப வந்து நம்ம வந்து பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்க்கு போயி, நம்ம ஒரு ஒரு நிலைக்கு வந்து நம்மளுக்கு வந்து வரும்போது, இந்த மாரி திருப்பி போய் வந்து நம்மளை வந்து பாவம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள போய் நம்மள தள் தள்ளுனாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க திருப்பி ஒரு பர்த் எடுக்க வேண்டியது வந்துரும். ஸோ பெட்டர் வந்து நீங்க வந்து ஆமா, ஓகே அப்படிங்கிற மாரி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுலருந்து நீங்க வந்து மீண்டு வந்துரலாம். சரிங்களா? ஆமா நீங்க சொல்றது தான் கரெக்ட்டு. நான் தப்பு தான். நீங்க சொல்றது தான் ரொம்ப ரொம்ப சரி. அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சொல்ட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து மனசாட்சி அப்படின்னு இருந்தா, நம்ம அமைதியா கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, உண்மையாலுமே அவங்களுக்கு மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொன்னா,
அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அவங்க சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நீங்களும் குடுப்பீங்க. அதனால பெட்டர் அந்த மாரி ஆள்கிட்ட இருந்து நவுல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். நல்லா அழகா சொல்லியிருந்தாங்க அவங்க அந்த ட்வின்னு. ஆக்சுவலா எனக்கு இது இன்னைக்கு ஒத்து போச்சு. நான் அத நெனச்சுட்டு தான் வந்து தூங்குனேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து வந்து நம்ம ட்வின்குள்ள இப்படிதான் இருக்கும். நம்ம ஏதாவது கேட்டோம்னா, யார் மூலமாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும். ஸோ அதனால யாராவது வந்து உங்கட்ட வந்து ஆர்கியுமெண்ட்ஸ் பண்றாங்க. அவங்க சொல்ற கருத்து தான் சரி. நான் அப்படிங்கிற மாரி திருப்பி திருப்பி வந்து அத வந்து உங்களுக்கு புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெட்டர் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து சேஃப். தேங்க் யூ.